வணக்கம் and welcome to Doctor on Call. ஒவ்வொரு நாளுமே இந்த துறை சார்ந்த கேள்விகள், அதாவது டாக்டர் என்ன துறை சார்ந்து வந்திருக்காங்களோ அந்த துறை சார்ந்து பொதுவாகவே பலவிதமான கேள்விகள் நமக்கு இருக்கும். அந்த கேள்விகள்லாம் டாக்டர் கிட்ட நேரில் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவரை பத்தி சொல்லணும்னா ஆர்த்தோநாட்டிக்ஸ். யார் ஆர்த்தோநாட்டிக்ஸ்? ரொம்பவே வித்தியாசமான ஒரு துறையா இருக்கே, என்ன துறையில் நம்ம கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். பல் சீரமைப்பு நிபுணர், அதாவது பல்ல பத்தின பலவிதமான கேள்விகள் இருக்கும். என் பல்லு கொஞ்சம் கோணல் மானலா இருக்கு, கிளிப்பு போட்டால் நல்லா இருக்கும், ஆனா கிளிப்பு போடலாமா வேண்டாமா, எவ்வளவு காலகட்டம் கிளிப்பு போட வேண்டியிருக்கும், இது மாதிரி பலவிதமான கேள்விகள் இருக்கும். அதற்கெல்லாம் விடை கொடுக்கறதுக்காக தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு டாக்டர் கமல்ராஜ் அவர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொல்லிட்டேன், பல் அப்படின்றது எல்லாருக்குமே அவங்களோட பல்ல க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு பெரும் டவுட் இருக்கும். நம்ம பல்லு கொஞ்சம் கோணலாக இருக்கே, கிளிப்பு போடலாமா வேண்டாமா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. சிங்கப்பல் இருக்குது, கிளிப்பு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் எந்த வயதில் போடலாம் அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இதை தாண்டி பொதுவாக பல் பிரச்சனை யாருக்கு அதிகப்படியாக வரும்? இந்த பல் பிரச்சனைன்னு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா வயசானவங்களுக்கு தான் வரும், இல்லை குழந்தைகளுக்கு தான் வரும், இல்லை சாக்லேட் சாப்பிட்றதுனால தான் வருங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு டாக்காக இருக்குது. ஆனால் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளிலிருந்து வயசானவங்க வரைக்கும் ஆல் ஏஜ் குரூப்ஸ்க்கும் அட்டாக் ஆகிறதான் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அக்கார்டிங் டு தி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டு தி காமன் கோல்டு டென்டல் கேரிஸ் இஸ் த செகண்ட் மோஸ்ட் ப்ரிவலன்ட் டிசீஸ் இன் த வேர்ல்டு. அதனால் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளிலிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா பல் வயசு கோளாறுனால இல்லை டயபெட்டிஸ் வேறு ஏதோ ஒரு சிஸ்டமிக் டிசீஸ்னால பார்த்திங்கன்னா பல்லை அவங்க இழந்துட்டு வேறு பல்லை கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஹேபிட்ஸ்னால வரும். இந்த ஸ்மோக்கிங், இந்த ஆல்கஹால், இந்த பான் பிராக் சூவிங், அந்த மாதிரி ஹேபிட்ஸ்னால வரும். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கை சூம்புறதுனால ஆர்த்தோடான்டிக்ஸ் பிரச்சனை அது ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நாக்கை திருத்துவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கை சூம்புற பழக்கம், நைட்டில் வாயை திறந்துட்டே தூங்குறது, இதனால பார்த்திங்கன்னா இந்த பல் சீரமைப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, லெட்ஸ் மேக் இட் கிளியர். அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு கிளியராக சொல்லலாம். டென்டிஸ்ட் அப்படின்றவங்க ஜென்ரலாக நம்ம பற்களை டெய்லி பார்க்குறவங்க. ஆர்த்தோநாட்டிக்ஸ் என்றவர் பல்லில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அதாவது மேலே கீழே இருக்குது, ஏற்றி இருக்குது, கேப் இருக்குது, அதற்கான ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இன் ஜென்ரல் டேர்ம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கேள்வியும் இருக்குது. குழந்தைங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே போகும்போது பல டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய, இல்லைன்னா பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் கூட இப்போ டாக்டர்ஸாக நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. இன்னும் பால் பல்லே குழந்தைக்கு விழலை, அதுக்குள்ளே நீங்கள் போய் டாக்டர் கிட்ட காட்டி கிளிப்பு போட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டிலேடா போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, இதுக்கு மேல பல்லு செட் ஆகாதுப்பா, அடல்ட்ஸ்க்குலாம் கிளிப்பு போட்டா பல்லு செட் ஆகாது அப்படின்றாங்க. இஸ் தட் a myth? நாங்க அதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மாதம் கழிச்சு தான் ஃபஸ்ட்டு பால் பல்லே முளைக்க ஆரம்பிக்கும். அந்த 6 வயசுலேருந்து முளைக்கிற ஆரம்பிக்கிறது 2.5 வயசு 3 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பார்ப்பற்களுமே வளர்ந்துடும். அந்த பார்ப்பற்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மேல் தாடையில் 10, கீழ்த்தாடையில் 10, மொத்தமே 20 தான். அப்புறம் ஒரு 6 வயசில் தான் பெர்மனன்ட் டூத்தே ஃபஸ்ட்டு முளைக்க ஆரம்பிக்கும். இந்த பெர்மனன்ட் டூத் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூத் முளைக்க ஆரம்பித்து அப்புறம் அப்போ தான் மிக்சட் டென்டிஷன் பீரியட் நம்ம ஆரம்பிப்போம். இந்த மிக்சட் டென்டிஷன் பீரியடுங்கிறது என்னென்னா ஒரே நேரத்தில் குழந்தையோட வாயில் பால் பற்களும் இருக்கும், பெர்மனன்ட் டூத்தும் இருக்கும். ஒரு பால் பற்கள் விழுக, ஒரு நிலைப்பற்கள் முளைக்க, இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் 12 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் தி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பால் பற்களுமே விழுந்து எல்லாமே நிலைப்பற்களாக இருக்கும், அதாவது பெர்மனன்ட் டூத்தாக இருக்கும். அந்த பெர்மனன்ட் டூத்தோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 28. அதுக்கப்புறம் எபோவ் 17 இயர்ஸ் அப்புறம் தான் விஸ்டம் டீத் முளைக்கும். இந்த விஸ்டம் டீத் பார்த்தீங்கன்னா 4 பல், அது 17 to 25க்குள்ளே முளைக்கிற பல். சில பேருக்கு விஸ்டம் டூத் கூட இம்பாக்ஷன் ஆகிடும், அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது அப்புறமேட்டு அது தேவையில்லாத டிஸ்கஷன். இப்போ இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் நான் பால் பல் சொத்தையாக இருக்குது, நீங்கள் கேட்ட கேள்வி பால் பல் ஏன் சொத்தையாக இருக்குது, அது ஏன் அடைக்கணும், அது விலக போகிற பல் தானே. ஆக்சுவலி இந்த பால் பல்லோட அது பேர் என்ன, ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நிலைப்பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த பால் பற்கள் நம்ம சொத்தையினாலேயோ வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ நம்ம இப்போ ஒரு பால் பற்கள் விழ வேண்டிய வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசில் விழ வேண்டிய பல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சொத்தையினாலேயோ வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அந்த 10 வயசில் விழ வேண்டிய பல் 6 வயசுலேயே நம்ம எடுத்துடுறோம்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மூடிடும். அப்போ அந்த இடத்துல 10 வயசில் வளரக்கூடிய அந்த நிலைப்பற்களுடைய அந்த இடத்துல வரக்கூடிய அந்த நிலைப்பற்கள் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல மாறி வளர்ந்துடும். அதான் பார்த்திங்கன்னா சில பேர் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பல் முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் வரும். அதெல்லாம் இது ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம்.
அப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து ஹெரிடிட்ரினாலேயே கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. அதாவது வந்து ஃபாதர் டு மதர், சன் டு டாட்டர், அந்த மாதிரி, அதாவது ஃபாதர் டு சன், மதர் டு டாட்டர், அந்த மாதிரி ஹெரிடிட்ரினாலேயே என் கேசஸில் நிறையா நாங்கள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆர்த்தோடான்டிக்ஸில் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது சில பேருக்கு வந்து தாடை வந்து எப்படின்னா ரொம்ப எத்தி இருக்கும். மேல் தாடைக்கு சில ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மேல் தாடை வந்து வெளியில் வந்திருக்கும், கீழ்த்தாடை வந்து உள்ளே வந்திருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கீழ்த்தாடையே வெளியே வந்திருக்கும். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஹெரிடிட்டினால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம். ஓகே சார், நான் இன்னொரு கேள்வி முன் வச்சிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல கிளிப் போட்டா அந்த அளவுக்கு பற்கள் சேராது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது நிஜமா அப்படின்றது இருக்கு. இது எவ்வளவு காலகட்டம் போட வேண்டியது இருக்கும்? பிகாஸ் அவங்களோட ஆக்குபேஷனுக்காகவும் ஒரு சில வேலைகளுக்காகவும் குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலகட்டம் கிளிப் மாதிரி போட்டா, இல்லைன்னா குறுகிய காலகட்டத்தில் அந்த சர்ஜரியோட ரிசல்ட் தெரிஞ்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைலா இருக்கிறதுனால இந்த கேள்வியும் இருக்கு. எவ்வளவு காலகட்டம் தேவைப்படும்? இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடான்டிக்ஸ் வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11+ or 12+ல நம்ம ஆரம்பிப்போம். இது காரணம் என்னென்னா வந்து எல்லாமே வந்து பெர்மனன்ட் டூத்தாக வந்து வளர்ந்துடும். நமக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் வந்து 11+ இல்லை 12+ல வரும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எர்லியர் ஏஜஸ், அதாவது சின்ன வயசுலேயே வந்து இன்டர்செப்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. அது வந்து கொஞ்சம் சிவியாரிட்டியை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக இன்டர்செப்டிவ் ஆர்த்தோடான்டிக்ஸ் மூலிமா வந்து பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா எந்த வயசில் வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணால், முதல்லலாம் என்ன ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா வந்து 30 வயசு 35 வயசுக்கு மேலே வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணால் அவ்வளோ சக்ஸஸ் இல்லை, 40 வயசுக்கு மேலே பண்ணால் சக்ஸஸ் இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொன்னால், வி கேன் டூ த ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் ஈவன் அட் தி ஏஜ் ஆஃப் 60 ஆல்சோ. ஆனால் இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, பல்லு, ஈறு, எலும்பு மூணுமே தான் வந்து பல்லுக்கு வந்து முக்கியமான அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மூணுமே நல்ல கண்டிஷன்ஸில் இருந்தால் ஈவன் அட் ஏஜ் ஆஃப் 60 ஆல்சோ வி கேன் டூ தி ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ். என்ன ட்ரீட்மெண்ட்டோட ப்ராசஸ் வந்து, இப்போ ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்ஸோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம நார்மலாக நடக்கும். அதாவது 12 months to 24 months. இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக நம்ம ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமோ தவிர வி கேன் கிவ் த 100% சக்ஸஸ். இப்போ எனக்குலாம் வந்து அப்ராட்லேருந்து நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க. ஏஜ் ஆஃப் 60லேயே நாங்கள் என்னது ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்ஷன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த டீத் அலைன்மெண்ட், இந்த டீத் சிரிப்பு ரொம்ப பெஸ்ட் ஸ்மைலாக இருக்கணும் அப்படின்றதுக்கான பெரும் பங்கு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெனட்டிக்காக இவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, பொதுவாக எந்த ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். ஸோ ஜெனட்டிக்காக அவங்க அப்பாங்களுக்கு இல்லைனா அவங்க தாய்க்கோ வந்துட்டு பல்லில் கேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதும் சரி, இல்லைனா பற்கள் சீக்கிரமாக டீகே ஆகுது, ரொம்ப எத்து பல்லாக இருக்குது அப்படின்ற போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம் அந்த குழந்தைக்கு? இப்போ குழந்தையோட க்ரோத் பீரியட் பார்த்தீங்கன்னா வந்து அப் டு 18 இயர்ஸ்க்குள்ளே 17 அண்ட் பிலோன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் பீரியட். இப்போ அந்த நேரத்துலேயே வந்து ஜெனட்டிக்கலாக நம்ம வந்து அதாவது டென்டலாக அது ஆர்த்தோடான்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மேடம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்டல்னால் வந்து பல்லு சம்மந்தமாக மட்டும். சில பேருக்கு வந்து பல்லு மட்டும் ஏற்றிருக்காது, தாடையும் சேர்ந்து ஏற்றிருக்கும். இந்த தாடையும் சேர்ந்து ஏற்றிருக்கிறதும் மோஸ்ட்லி இந்த ஜெனட்டிக்கோட கொஞ்சம் லைட்டாக கம்பேர் ஆகும், நிறையா கம்பேர் ஆகும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் வந்து என்னென்னா வி கேன் கிவ் த ஃபங்க்ஷனல் அப்ளைன்ஸ், த ஃபேஸ் பவ், சீக் ரெக்டாக்டர், அதாவது சின் கப் அவ்வளோ கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த ஹெட்லேருந்து டேரெக்டாக நாங்கள் கனெக்ஷன் பண்ணி, இப்போ வந்து தாடை வந்து வெளியில் வருதுன்னா குழந்தை வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைனா ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு நாங்கள் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த ஃபேஸ் பவ்வை நம்ம போடுறதுனால இந்த இடத்துல ஒரு அரெஸ்ட் ஆகிறதுனால கொஞ்சம் வந்து அந்த ஃபங்க்ஷனல் அப்ளைன்சஸ்னால வி கேன் ஸ்டாப் தி ப்ராசஸ். ஓகே ஃபைன். பற்கள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா இன்னைக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பற்கள்ல ஜென்ரலா இருக்கக்கூடிய கேள்விகளை தாண்டி ஜெனட்டிக்காவே இந்த பல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலேன்ற ஒரு டவுட் இருக்கும். பல்ல ரீஅலைன்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா எத்து பல் இருக்கு, பற்கள்ல கேப் இருக்கு, அது மாதிரியான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக தான் நமக்கு இணைஞ்சிருக்காரு டாக்டர் கமல்ராஜ் அவர்கள். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்கம்மா, தொடர்ச்சியா பேசலாம். ஹலோ. ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. ஹலோ. ஓகே,
ஓகே, நீங்க அடுத்த முறை கால் பண்ணும்போது கொஞ்சம் சத்தமா உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான பதில் டாக்டரும் தெளிவா கொடுப்பாரு. நன்றி கால் பண்ணதுக்கு. பற்கள் பத்தி பேசும்போது சார், பொதுவா வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடியது, என்னோட பல்லு பார்க்க நல்லா இல்லை, கிளிப்பு போடுறதுலாம் தாண்டி பல்ல கட்டிட்டா நல்லா இருக்கும், பல்லு கட்டுதல் அப்படின்றது கொஞ்சம் வயதானவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு டேர்மா இருக்கு. அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். இந்த பல்லு கட்டுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லி கிளாஸிஃபைடு பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம் மேடம். ஒன்று வந்து பேசிக்காக வந்து எடுத்து மாட்டுற டைப், இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் டைப். இந்த எடுத்து மாட்டுற டைப் வந்து நாங்கள் வந்து ஒரு பல்லு 2 பல்லு நாங்கள் வந்து எடுத்து மாட்டுற மாதிரி இருந்தால் ரிமூவபிள் பார்ஷியல் டென்ச்சர்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாய் ஃபுல்லாக வந்து எடுத்து மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் டென்ச்சர்னு சொல்லுவோம். அப்புறம் பல் பல் கட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு பார்ஷியல் டென்ச்சர், இன்னொன்று வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். இந்த ஃபிக்ஸ்டு பார்ஷியல் டென்ச்சருங்கன்னா என்னென்னா வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பல்லு இல்லைன்னா அவருடைய பக்கத்து பல் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த பக்கத்து பல்லிருந்து சப்போர்ட் பண்ணி எடுத்து கட்டுறது தான் ஃபிக்ஸ்டு பார்ஷியல் டென்ச்சர். அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு பல்லு இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற பல்லையும் லைட்டாக ட்ரிம் பண்ணிடுவாங்க, பின்னாடி இருக்க பல்லையும் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த 2 பல் சப்போர்ட்டில், அதை சொருகப்பல் மாதிரி சொல்லுவாங்க, இந்த 2 பல் சப்போர்ட்டில் கட்டுறது தான் வந்து ஃபிக்ஸ்டு பார்ஷியல் டென்ச்சர். இப்போ சில பேர் வந்து அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா வந்து எதுக்காக எனக்கு வந்து நல்லா இருக்கிற பல்லை வந்து சின்னதாக்கி கட்டுறீங்க, அப்போ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து வேஸ்ட். அதுக்காக நம்ம அதில் இருக்கிற அட்வான்டேஜஸை வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்தது தான் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸில் வந்து ஃபிக்ஸ்டு பார்ஷியல் டென்ச்சர் மாதிரி பக்கத்து பல்லை வந்து வில் நாட் டிஸ்டர்ப். எந்த இடத்துல பல்லிலையோ அந்த இடத்துல வந்து பேஷண்ட்டுக்கு வந்து போனோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இம்ப்ளான்ட்ஸ், அது இம்ப்ளான்ட்ஸுங்கிறது டைட்டானியம் ஸ்க்ரூ, அந்த எலும்புக்குள்ளே பொருத்தி அந்த டைட்டானியம் ஸ்க்ரூவோட சப்போர்ட்டில் வந்து நம்ம கேப்பை, அதை க்ரௌனை ஃபிட் பண்ணுறத, பல்லை ஃபிட் பண்ணுறது தான் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸில் ஒரு மேஜராக இருக்குது. இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ பக்கத்து பல்லில் வந்து சப்போர்ட் எடுத்து நம்ம கட்டுறோம். சில பேருக்கு வந்து வாய் ஃபுல்லாகவே பல்லு இருக்காது, அவங்களுக்கு எந்த பல்லில் போய் சப்போர்ட் எடுக்கிறதுங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல் ஆன் 4, ஆல் ஆன் 6ங்கிற கான்செப்ட்ஸ் இருக்குது. அது மேல் தாடில் 4 டைட்டானியம் ஸ்க்ரூஸ், இல்லைன்னா வந்து 6 ஸ்க்ரூ, அந்த கீழ்த்தாடில் 4 ஸ்க்ரூ, இல்லைன்னா 6 ஸ்க்ரூவை போட்டு அந்த சப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து பல்லு கட்டுறது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஹைப்ரிட் டென்ச்சர்ஸ் இருக்குது, இல்லைன்னா வந்து நார்மல் க்ரௌன்ஸ் மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதான் பல்லு கட்டுறதுல வந்து இப்போ வந்து ஒன்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெர்மனெண்ட் டூத் தான். அதுக்கு மேலே வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சொத்தைனாலேயோ வேறு ஏதோ ஒரு காரணத்துலையோ நம்ம பல்லை எடுத்துட்டோம்னா, நிறைய பேர் என் பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் பல்லு எடுத்துட்டா 30-40 வயசு வந்து கேட்பாங்க என்கிட்ட, சார் பல்லு எடுத்துகிட்டா பல்லு வளராதான்னு கேட்பாங்க. கட்டாயம் வளராது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து அந்த 12 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து பல்லு எடுத்துட்டிங்கன்னா, அதை நிலைப்பற்களை எடுத்துட்டிங்கன்னா ஆயில் முழுக்கவே வந்து மறுபடியும் பல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம பல்லு கட்டி ஆகணும். ஓகே, தர் இஸ் சேயிங் இருக்கு, நொறுங்கத்தினால் 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்மளோட பல்லு அப்படின்ற போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நம்ம நல்லா ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பல்லு கட்டின பிறகு ஒரு விதமான ஒரு பயம் இருக்கலாம், நம்ம ரொம்ப கடிச்சு சாப்பிட்டா ஏதாவது ஆயிடுமோ பல்லுக்கு, எந்த அளவுக்கு இது மெயின்டைன் பண்ணணும், இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலா பல பேருக்கு ஒரு விதமான ஐயம் இருக்கு. அதை பத்தின விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட இன்னொரு அழைப்பாளர் இணைப்புல காத்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ மேம், நாங்க தர்மபுரில இருந்து பேசுறோங்க மேம். ஓகேமா, உங்களோட பேர் என்ன? எங்க பேர் புகழ்மணி, எங்க பையனோட பேர் ரித்திக். ஓகே, உங்க யாருக்கான கேள்விமா இது? பையனுக்காக மேம். அவரோட வயது என்ன? 9 வயசுங்க மேம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சார், அவங்களுக்கு 9 வயசு ஆகுது, பல்லு வந்து நிறைய பல்லு சொத்தாகுதுங்க சார். நாங்க டென்டல் கிட்ட போயிட்டு கிளீன் பண்ணாலுமே அது வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. 9 வயசுங்க மேம். ஓகே, இப்போ நிறைய பல்லு வந்து பால் அது சொத்தையாக இருக்குது. இதில் வந்து எந்த பல்லு பெர்மனன்ட் டூத்து, எந்த பல்லு வந்து அதாவது பிரைமரி டூத், அது விழப்போகிற பல்லுங்கிறது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ அது 9 வயசுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் அவங்க வந்து இப்போ நிறைய பல்லுகள் வந்து பால் பல்லுகளாக இருந்தால் விழக்கூடிய கண்டிஷன்ஸில் இருக்கும். சப்போஸ் ஒரு சில பற்கள் வந்து நம்ம வந்து பால் பற்கள் இன்னும் ஒரு சில 12 வயசில் 11 வயசில் தான் அடுத்து வந்து ஒரு பல்லு விழப்போகுதுன்னு இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பல்லில் வந்து 11 வயசில் விழ மாதிரி பல் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து நம்ம வந்து ஒன்று அடைக்கணும், இல்லைனா வந்து அந்த பல்லுக்கு வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ரூட் கெனால், அதாவது எந்த பல்லு சொத்தையாக இருக்கோ அந்த பல்லுக்கு வந்து ரொம்ப சொத்தையாக இருந்துச்சுன்னா ரூட் கெனால் பண்ணிவிட்டு கேப் போடுற மாதிரி இருக்கணும். அது குழந்தைங்களுக்கு வந்து ரூட் கெனாலுங்கிறது வந்து பல்பாட்டமின்னு சொல்லுவாங்க. பல்பாட்டமி ப்ளஸ் மெட்டல் க்ரவுன்ஸ் தான் போடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும்.
இப்போ 9 வயசுங்கிறப்ப வந்து நம்ம வந்து நிறைய பல்லுகள் வந்து சொத்தையாக இருக்கப்ப ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து பீரியாடிக்கல் டென்டல் விசிட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து கரெக்டாக அவங்க கொண்டு வர முடியும். இதுதான் மெயினான விஷயங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? நாங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறேங்க, தௌலத் பேசுறாங்க மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்க பையனுக்குங்க மேடம். உங்க மகனுடைய வயது என்னம்மா? வயசு 36 ஆகுதுங்க மேடம். மாற்றுத்திறனாளி பையன். ஓகேம்மா. அவர் வந்து குழந்தை ஸ்தானத்துல தாங்க மேடம் இருக்கான். பல்லெல்லாம் விளக்கவும் சொல்லி என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் செய்யவே மாட்டேங்கிறாங்க மேடம். வாயில வந்து ஒரு சில நேரங்கள்ல பிளட் வந்துட்டே இருக்கு. ஓகே, ஈரல இருந்து பிளட் வருதுன்றீங்களாம்மா? ஆமாங்க மேடம். ஓகே, டாக்டர் லைன்ல தாம்மா இருக்காரு, உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாரு. சார் வணக்கங்க சார். வணக்கம் மேடம். இப்போ வந்து பையனுக்கு வந்து 36 வயசு ஆகுதுங்க சார். ஓகே. அவர் வந்து மாற்றுத்திறனாளிங்க சார், மூல வளர்ச்சி இல்லாதவர். எல்லாம் சாப்பிட்றது எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிற அப்படிங்க சார். பல்லே வந்து விளக்கவே மாட்டேங்கிற அப்படிங்க சார். இப்போ வந்து ஸ்பெஷல் சைல்ட்ஸுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒழுங்காக வந்து பல் விளக்காதனால பார்த்திங்கன்னா ஓரல் ஹைஜீன் வந்து 100% வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி கட்டாயம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து ஓரல் ஹைஜீன் வந்து ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்கால். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஈர்லேருந்து வந்து ரத்தம் வருதுன்னா மெயின் காரணம் என்ன வந்து ஈர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஈர் வந்து வீக்காக இருக்கிறனால காரணங்கள்னால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்தம் வர்றதுக்கு மெயினான காரணங்கள். இப்போ இதே ஈர்லேருந்து ரத்தம் வர்றது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஜெஞ்சவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஈர் சம்மந்தப்பட்ட நோய்களில் வந்து இனிஷியல் இது அப்படியே தொடர்ந்து வச்சுன்னா ஈர் வந்து வீக்காகி பல்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆடக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்கால் வந்து ஓரல் ஹைஜீனை வந்து ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து ப்ரஷிங் டெக்னிக்ஸ் வந்து இவங்க வந்து இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஸ்பெஷல் சைல்ட்ஸ் வந்து ப்ரஷிங் டெக்னிக் வந்து வித் அசிஸ்டன்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். இந்த ப்ரஷிங் என்னவா அசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம பண்ணாலும் சரி அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நேரங்களில் எலக்ட்ரிக் ப்ரஷஸ் இப்போ இருக்குது, பேட்டரி ஆப்ரேட்டட் ப்ரஷஸ், எலக்ட்ரிக் ப்ரஷஸ். இந்த ப்ரஷஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெருமளவு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அது வந்து எலக்ட்ரிக் அவங்க எலக்ட்ரிக் மோஷன்ஸில் இருக்கிறனால வந்து எலக்ட்ரிக் ப்ரஷஸ் வந்து பண்ணுறதுனால வந்து அப்புறம் வந்து ஈர் சம்மந்தப்பட்ட வந்து ஈரில் வந்து நிறைய வந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்குன்னா வந்து அதுக்கு தகுந்த வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம் ஆஸ்ட்ரிஜென்ஸ்லாம் இருக்குது. கம் ஆஸ்ட்ரிஜென்ஸ்னால் வந்து ஈர்லேருந்து வரக்கூடிய ரத்தத்தை வந்து அந்த ஆயின்மெண்ட்ஸ் வந்து நம்ம தடவுனோம்னா வந்து அந்த ஈர்லேருந்து வரக்கூடிய ரத்தங்கள் வந்து கொஞ்சம் கசிவாக இருக்கணும். இப்போ ஈர்லேருந்து ரத்தம் வருதுன்னா வந்து ஒரு பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட் யாராச்சும் கூட்டு போய் வாயை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே 80% வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அதையும் தாண்டி நம்ம பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னா சில ப்ராசஸ் வந்து க்யூரட்டாஜன் இருக்குது, அதாவது க்ளீன் பண்ணுறதுலேயே கொஞ்சம் டீப்பாக போய் க்ளீன் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் போய் பார்த்திங்கன்னா கம் சர்ஜரிஸ், ஃப்ளாப் சர்ஜரிஸ் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ரேவோட ஒப்பீனியன் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. இப்போ ஸ்பெஷல் சைல்டுங்கிறப்ப நம்ம வந்து சில நேரங்கள் வந்து அவங்க வந்து கோஆப்ரேஷன்ஸ் வந்து டென்டல் சைடில் சேர் சைடில் வந்து அவங்க வந்து கோஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து அவங்களுக்கு வந்து வித் அசிஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அனஸ்தீசியா ஒரு சேர் சைடில் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் அவங்களால ப்ரெசென்ட் பண்ண முடியலைன்னா ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து ஃபுல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு நம்ம வந்து என்னது ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து மேஜர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக. இப்போ நார்மல் ஸ்கேலிங்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டென்டிஸ்டோட கோஆப்ரேஷன்ஸோட வி கேன் கோ ஹெட். அவ்வளோதான். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்குமா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ராஜேஸ்வரி, திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என்னோட கேள்விதான் மேம். ஓகே, உங்க வயது என்னம்மா? ஹலோ, உங்களோட ஏஜ் என்னம்மா? ஏஜ் 63ங்க. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். என்னோட தாடை வந்து அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கு சார், ரொம்ப கடுக்குற மாதிரி 2 பக்கமும். தாடை வலிக்குதாம்மா? தாடை வலி சார். ஓகே. இந்த தாடை வலிங்கிறது தெரியலங்க சார். எதுனாலும் பக்கத்தில் இருக்க டாக்டர் போய் பார்த்தீங்களாம்மா? எதனா டயக்னோஸ் பண்ணீங்களா? இந்த ரொமட்டாலஜி, எனக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு சார். அப்போ ரொமட்டாலஜிட்ட கூட கேட்டேன் இது அதனால வருமானு. அவர் சொல்றாரு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. இந்த தாடை வலி வர்றது வந்து மெயினாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் சூவிங்கில் இருப்பாங்க. பேசிக்காக ஜஸ்ட்டு நம்ம பேஷண்ட்டை பார்க்கல, நான் ஜென்ரலாக இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஒன் சைடு, அதாவது ஒரு சைடே வந்து ஒரு சைடு வந்து பல்ல எடுத்திருப்பாங்க, ஒரு சைடில் மட்டுமே வந்து கடித்து சாப்பிடும்போது வந்து ஒரு சைடு வந்து தாடைகள் வந்து வீக்காகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து தாடை வந்து இந்த டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்டுங்கிறது இந்த கீழ்த்தாடை வந்து மேலே இருக்கிற ஸ்கல்லில் வந்து ஜாயின் ஆகிறது, இந்த இடத்துல தான் டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்டில் வந்து அளவுக்கு மீறி சில நேரங்களில் வந்து எலும்பு தேய்மானங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தாடை வலி வந்து வர்ற மாதிரி இருக்கும். இன்னொரு காரணம் வந்து ஒரு சிலர் வந்து பற்கள் வந்து இல்லாமல் இருக்கும். அது ஒரே பற்கள் இல்லாத இருக்கப்போ அவங்க வந்து தாடைக்கு வந்து தேவையான பேலன்ஸ் கிடைக்காது. அப்போ அந்த நேரங்களில் வந்து தேவையான பற்கள் இல்லைன்னா அந்த பற்களை வந்து கட்டிட்டாலே அந்த தாடையோட பிரச்சனைகள் வந்து செஞ்சிடும். இப்போ டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ளிண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்ப்ளிண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம நேரில் பேஷண்ட்ஸை பார்த்து தான் we can clarify. இப்போ வந்து தாடவலி தொடர்ந்து இருந்துச்சுன்னா வந்து அவங்க வந்து 2 எக்ஸ்ரே வந்து அவங்க எடுத்துகிட்டு அவங்க பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட்டை போனாங்கன்னா ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்ரே, ஒன்று வந்து ஆர்த்தோபேண்டமோகிராம் ஓபிஜின்னு எக்ஸ்ரே சொல்லுவாங்க. அது ஒரே எக்ஸ்ரேல வந்து பார்த்திங்கன்னா தாடை, மேலே இருக்கிற சைனஸு, கீழ்த்தாடை, மேல் தாடை எல்லாமே ஒரே இதில் வந்துடும். அப்புறம் லேட்ரல் செஃப்லோகிராம்னு ஒன்று இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது போர்ஷன்ஸ் மட்டும் ஸ்டடி பண்ணுறக்கா எடுப்பாங்க. இந்த 2 எக்ஸ்ரேயும் எடுத்துகிட்டு போய் அவங்க பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்கிற நல்ல டென்டிஸ்ட்டை போய் பார்த்தாங்கன்னா ஓரளவு கொஞ்சம் டயக்னோசிஸ் டூலில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம டூத் அலைன்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். பல்லு கொஞ்சம் சரியா இல்லை, சரி பண்ணலாமா வேண்டாமான்ற டவுட், அதை தாண்டி பற்கள் இருக்கக்கூடிய பலவிதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு டாக்டர் கமல்ராஜ் அவர்கள். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். Please stay on the line. ஓகே, நீங்க அடுத்த முறை கால் பண்ணும்போது இணைப்புல காத்திருந்து உங்களோட சந்தேகங்கள் நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் அம்தான் மேடம். எனக்கு வயசு 45 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? பல்லு புறம் ரொம்ப ஆடுது மேடம். இருக்கிற பல்லு எல்லாமே ஆடிக்கிட்டு. ஓகேம்மா, கேப் நிறைய இருக்கு. ஓகேம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காரு, உங்களுக்கான விளக்கம் கொடுப்பார். தொடர்ச்சியா பேசலாம். சரி. இப்போ இந்த பல்லு வந்து ஆடுறதுனா வந்து மெயின் காரணம் என்ன வந்து ஈரும் எலும்பும் வந்து ரொம்ப ஒஸ்டாகும் போது தான் வந்து பல் ஆடுறதுக்கு உண்டான காரணங்கள். இந்த அது வந்து கம் டிசீஸ்னால வரக்கூடியது. இந்த கம் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று பேசிக்காக 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஜிஞ்சவைட்டிஸ்னு ஒன்று பிரிச்சுக்கலாம், இன்னொன்று பெரியடான்டைட்டிஸ்னு பிரிச்சுக்கலாம். இந்த ஜிஞ்சவைட்டிஸ்னால் வந்து ஈறு சம்மந்தமான மட்டும் பிரச்சனைகள் வருது. இந்த பெரியடான்டைட்டிஸ்னால் வந்து ஈறு சம்பந்தம் பல்லு ப்ளஸ் அந்த பல்லை சுற்றி எலும்போட சப்போர்ட்டில் தானே பல்லு நிற்கிது. அந்த பல்லும் அந்த எலும்பும் டேமேஜ் ஆகும் போது தான் எலும்பு தேய்மானமும் இருக்கிறனால தான் வந்து பெரியடான்டைட்டிஸுங்கிறது ஒரு கண்டிஷன்ஸ் வருது. இப்போ பல்லு வந்து ஆடுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ங்கிறது நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். அது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ங்கிற மாதிரி. அதாவது இனிஷியலாக வந்து இந்த கிரேட் 1, கிரேட் 2ல் வந்து நம்ம பல்லு இனிஷியலாக ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம செயற்கையான இப்போ போன் கிராஃப்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது எலும்பு வந்து செயற்கையான எலும்புலாம் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது. அந்த போன் கிராஃப்ட்ஸோட ஹெல்ப்போட வித் ஃப்ளாப் சர்ஜரி, அது கம் சர்ஜரியோட வந்து அந்த பல்லுக்குள்ளே கம் சர்ஜரி பண்ணி அந்த அந்த போன் கிராஃப்டை வந்து உள்ளே வந்து அந்த பல்லு அந்த எலும்பு தேய்மானமான இடத்துல வந்து போன் கிராஃப்ட் வந்து பேக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ரெக்கவர் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். சில ஸ்டேஜஸில் ஸ்டேஜ் 3ங்கிற ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது, பல்லு ஆட்டம் பண்ணுறது. அந்த பல்லை எடுத்துகிட்டு நம்ம வேறு பல்லை தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ப்ராப்பர் எக்ஸ்ரே வச்சு பேஷண்ட்டை நேரில் பார்க்காம நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இதை நான் பேசிக்காக இப்படி தான் ட்ரீட்மெண்ட் போகுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ப்ரீவியஸ் பிரேக்குக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கேள்வி நான் முன் வச்சிருந்தேன். பொதுவாக வந்துட்டு பல்லு, நம்மளோட பல்லு அப்படின்ற போது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதால நம்ம கடிச்சு சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ், முறுக்கு, இது மாதிரியான விஷயங்கள் கூட நல்லா கடக்கு முடக்குன்னு சாப்பிட்றது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்ஸ் பல்லு கட்டிட்ட பிறகு என்னதான் அது ஒரு ஃபாரின் பாடி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் போது ஒரு தயக்கம் வந்துடும். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? எந்த அளவுக்கு ஒரு ஸ்டர்டியாக இருக்கும் அந்த பல் கட்டின பிறகு பல் கட்டு? இது வந்து சுருக்கமாக ஒரு தமிழ் ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குது, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அதே மாதிரி தான் பல்லு கட்டின உடனே ஒருத்தருக்கு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பல்லு கட்டின உடனே ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
பேஷண்ட் வந்து பல்லு கட்டின பிறகு அவங்கள சிஸ்டம் வந்து அது பிரெயின் எல்லாமே நம்ம ஏற்றுக்கிறதுக்கு வந்து காரணம் ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு நமக்கு வந்து டைம் வேணும். அந்த 2 வீக்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது இப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து காலே இல்லை, ஒரு வேறு கால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா உடனே எந்திரிச்சு நடக்க முடியாது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இட். அதே மாதிரி தான் வந்து பல்லும் வந்து கட்டைக்காலில் நடக்கிற மாதிரி தான் இது வந்து செயற்கையான பல்லு நடக்கும்போது ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து பேஷண்ட் வந்து ஒரு சாஃப்ட் டயட்டில் கொஞ்சம் ஸ்டிக்கி ஃபுட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நல்ல டெக்னிக்கோடு நம்ம நல்ல ஸ்ட்ராங் நாலேஜோடு பல்லு கட்டியிருந்தாங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்க போகிறதில்ல. தே கேன் ஈட் ஈவன் த போன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஓகே ஃபைன். ஸோ கொஞ்சம் பழக்கம் வர வரைக்கும் லிக்விட் டயட் எடுத்துக்க வேண்டியது அவசியம். லிக்விட் டயட்ல செமி சாலிட் கொஞ்சம் சாஃப்ட் டயட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் போக போக அவங்க எலும்பு கூட கடிக்கலாம். ஓகே ஃபைன். எலும்பு முறுக்கு என்ன சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் வந்து திருவச்சூர்ல இருந்து பேசுறோம், லதா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? ஹலோ, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்விதான். உங்களோட ஏஜ் என்ன? எனக்கு ஏஜ் வந்து 42 ஆகுது மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? எனக்கு கடைசி பல் வந்து புதுசா வளருது, அது இது எங்களுக்கான கேள்விதான். ஓகேம்மா, ஓகே. நீங்க டிவி பார்த்து பேச வேண்டாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. கண்டினியூஸா நீங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். மேடம் சொல்லுங்க மேடம், கேட்டுட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் பல்லு வந்து எனக்கு என்னவோ சொத்தையா இருக்கு, சொத்தை இல்ல புதுசா வளருது. ஓகே மேடம். அந்த இடம் ரொம்ப வலிக்குது எனக்கு, அது ஏன் தெரியல. இப்போ இது வந்து நம்ம பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பேக்டட் மோலார்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது விஸ்டம் டீத் வந்து சில பேருக்கு வந்து தாடையில் வந்து போதுமான இடங்கள் இல்லாத போது அந்த இப்போ 45 வயசுங்கிறப்ப இந்த விஸ்டம் டீத் வந்து எங்கேயாச்சும் ஒன்று வந்து விஸ்டம் டீத்தோட இம்பேக்ஷன்ஸ் வந்து வி கேன் கிளாஸிஃபை வந்து 2-3 டைப்பாக ஒன்று பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஹரிஜாண்டல் இம்பேக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது பல்லு வந்து சைனகோளத்தில் வந்து கொஞ்சம் படுத்திருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மீசியோ ஆங்குலர் இம்பேக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்து பல்லோட மோதிக்கிட்டு வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் இம்பேக்ஷன்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து சில வெர்டிக்கல் இம்பேக்ஷன்ஸும் கூட இருக்கும். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து நம்ம எக்ஸ்ரேயோட ஹெல்ப்போ வந்து பிளேஸ் அண்ட் மேஜர் ரோல். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பல்லு வளர்கிறதுக்கு இடம் இருக்கா, இல்லை இல்லை இம்பேக்ட் ஆகி எங்கேயாச்சும் நிற்கிதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ அந்த பல்லு வந்து வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் நான் இருந்துச்சுன்னா நோ அதர் வே சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் த டூத். அது பல்லை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது தான் கரெக்டான டெக்னிக். எடுத்துகிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். யூஸ்வலாக வந்து யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, தேர்ட் மோலார் வந்து எடுத்துட்டாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை. நிறைய பேர் ஏன் பேஷண்ட்ஸே கேட்பாங்க, தேர்ட் மோலார் வந்து இப்போ 45 வயசு 50 வயசுல கூட நாங்கள் இம்பேக்டான பல்லை வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்தோன்னே அடுத்த அவங்களுக்கு ஒரு கேள்வி, சார் ஜஸ்ட் இந்த பல்லை வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமா? எந்த கண்ட்ரிலையுமே வந்து மோஸ்ட்லி வந்து தேர்ட் மோலார்ஸ் வந்து எடுத்துட்டாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே ஃபைன். உங்களுக்கான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் அஸ்வின். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க திருவண்ணாமலை. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்களோட வயசு என்னம்மா? 33. ஓகே ஃபைன். உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. இது பல்லு கிளிப்பு போட்டிருக்கோம். ஓகேம்மா. அந்த கிளிப்பு கேப்புக்காக போட்டிருக்கோம். அது கிளிப்பு சாப்பிடும் போது கழட்ட சொல்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா பல்லு கேப் வீடு. ஓகேம்மா, உங்களுக்கான விளக்கம் சார் கொடுப்பாரு, பேசலாம். இப்போ இவங்க கிளிப்பை டீத் ஸ்பேஸிங்காக வந்து அதாவது ஆர்த்தோனாட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அதாவது கிளிப்பு போட்டிருக்காங்க. இதில் வந்து அந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 டைப்பாக சாப்பிடும் போது கழட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரிமூவபிள் டைப் ஆஃப் கிளிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100% வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. 33 இயர்ஸுங்கிறப்ப அந்த போன்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நேரில் பார்த்துட்டு we can give the fixed FAன்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு அப்ளைன்சஸ். இந்த பிரேசஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒட்டி கன்சிஸ்டண்ட்டாக ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது ஃபிக்ஸட் அப்ளைன்சஸில் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது கம்பேரிங்லி டு தி ரிமூவபிள் அப்ளைன்ஸை காட்டிலையும். ஓகே, நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன?
வணக்கம் மேம், என் பேரு செல்வி, நான் மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என்னோட பையனுக்கு வந்து 10 வயசு ஆகுது. ஆனா பல்லு முளைச்சல இருந்து முன்னாடி 2 பல்லு வந்து கேப்பாவே இருக்கு, எள்ளூர் வந்து வளரல. ஓகேம்மா, அவங்களுக்கு ஃப்ரண்ட் டீத்ல கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மேல ஈர் அந்த அளவுக்கு வளரல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 2 சென்ட்ரல் இன்சிசஸ், அது 2 சென்ட்ரல் இன்சிசஸ்க்கு நடுவில் வந்து கேப் இருக்கிறது வந்து இந்த ஏஜில் வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். இதில் வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் அக்லி டக்லிங் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். அது 9 to 11 இயர்ஸுக்குள்ளே அது வந்து சில நேரம் இந்த கெனைன் வந்து இந்த நேரத்தில் தான் வந்து எரப்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த கெனைன் வந்து எரப்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்கும்னா வந்து பக்கத்தில் இருக்க அந்த வேரில் வந்து இடித்து வளரும். அது கெனைன் சில நேரத்தில் எரப்ட் ஆகி முடித்தோன்னா தானாகவே சரியாயிரும். சப்போஸ் கெனைன் எரப்ட் ஆகி அந்த அக்லி டக் அந்த 11 இயர்ஸ்க்கு மேலேயும் அந்த சில நேரத்தில் ஆட்டோ கரெக்ஷன்ஸ் ஆயிரும். இப்போ அந்த நேரங்களில் வந்து இது வந்து சரி ஆகாட்டியும் வந்து நம்ம 11 இயர்ஸ் எல்லா பால் பற்களும் விழுந்த பிறகு, எல்லா நிலைப்பற்களும் வந்த பிறகு நம்ம ஃபிக்ஸட் அப்ளைன்ஸ் நார்மல் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இல்லைன்னா பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட்டை போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து என்ன ஒப்பீனியனுங்கிறது கரெக்டாக வாங்கிடணும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க? மா, உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா, கொஞ்சம் தெளிவா நிதானமா பேசலாம். இது யாருக்கான கேள்வி? எனக்கு கேள்விமா, எனக்கு 67 வயசு ஆகுது. ஓகே சார். ஜீவன் ஷா. ஓகே, எனக்கு வந்து கீழே 2 பல்லு மேல 2 பல்லு கவர்மெண்ட் சொல்ல 100 ரூபாய் பணம் கட்டணும். இன்னும் பணம் இவங்க பல்லு இன்னும் ஆடல, ஆடாத பொருள் வாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் கட்டல, எப்படி பண்ணலாம் அதான் கேட்கணும். ஓகே ஃபைன். உங்களோட கேள்வியை 1 செகண்ட் ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? உங்களோட பற்கள் ஆடுது? இல்ல எதுவும் ஆடல. இப்போ 2 பல்லு கீழே ஸ்ட்ராங்கா இருந்து மேல ஒண்ணு கேப் விட்டு ஒண்ணு தள்ளி நிக்கிறது. மேல தரல 2 இது, கீழே 2 இது. ஓகே சார். பல்லு வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு டாக்டர் டைம் வாங்கி 100 ரூபாய் பணம் வாங்கிட்டாங்க. இன்னும் ஆனா கட்ட அவங்க 6 மாசம் ஆச்சு. ஓகே, பற்கள்ல கேப் இருக்கு, ஆனா பற்கள் ஆடல அப்படின்றது தான் அவரோட கேள்வியா இருக்கு. இப்போ வந்து பற்களில் வந்து கட்டுறது வந்து நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு பார்ஷியல் நீஜ், பக்கத்து பல்லில் வந்து சப்போர்ட் எடுத்து ஒன்று பல்லு கட்டுறது, இல்லைன்னா டென்டல் இம்ப்ளான்ஸில் நம்ம பல்லு கட்டுறது. இப்போ அவங்க வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் என்ன டைப்பு நம்ம அவங்க ஃபிக்ஸடாக என்ன டைப்பில் பேசியிருக்காங்கிறது அந்த நிர்வாகத்துக்கு சம்மந்தமானது. ஓகே ஓகே சார், உங்களுக்கான விளக்கம் கொடுத்துருக்காரு. நன்றி கால் பண்ணதுக்கு. இப்போ இன்னொரு ட்ரெண்ட் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு, கிளிப்பு போடுறது அப்படின்றது வந்துட்டு நிறைய பேர் ஸ்கூல்ஸில் புள்ளி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஜென்ரலாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம போடலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக போடும் போதும் பல் அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் அலைன்மெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் நிகழ்ச்சியில் ஒரு நேருக்கு சொல்லும் போது சொன்னீங்க சாப்பிடும் போது கலட்டுறது அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தராதுன்னு. இந்த அலைன்மெண்ட்டும் கலட்டி மாட்டலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஜென்ரலாக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ஆக்சுவலி வந்து இப்போ பிரேசஸ் வந்து போட்டிங்கன்னா வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிரிக்கும் போதோ பேசும் போதோ வந்து வெளியில் தெரியறதுக்கு காரணங்கள் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், வேறு ஒரு சில காரணங்களுக்காக வந்து பிரேசஸ் போடுற ட்ரீட்மெண்ட்டே வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். இப்போ வந்து அதுக்கடுத்து வந்து இந்த பிரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்லோட முன்னாடி பகுதியில் போட்டு பண்ணுறது. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்குவல் ஆர்த்தோடான்டிக்ஸ் கூட இருக்குது. அந்த லிங்குவல் ஆர்த்தோடான்டிக்ஸுங்கிறது வந்து என்னென்னா அந்த பல்லோட பிரேசஸ் வந்து பல்லோட முன்னாடி பகுதிக்கு போடுறதுக்கு பதிலாக பல்லோட பின்னாடி பகுதியில் வந்து லிங்குவல் ஆர்த்தோடான்டிக் பிரேசஸை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து லிங்குவல் ஆர்த்தோடான்டிக்ஸ். அந்த லிங்குவல் ஆர்த்தோடான்டிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெளியில் ட்ரீட்மெண்ட் நடக்கிறதே தெரியாது. இப்போ அதையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அலைனர்ஸுங்கிற கான்செப்ட் வந்துருக்கு. இந்த அலைனர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ 1 இயர் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம்னா வந்து இந்த 1 இயர்க்குள்ள வந்து எத்தனை அலைனர்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. எவ்ரி அலைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி மேனுஃபேக்சர்ஸ் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த அலைனர்ஸ் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் மாற்றும் போது அந்த பல்லு வந்து அலைன்மெண்ட் ஆகி உள்ளே போகிறதோ என்ன நம்ம கேட்குற ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும்.
இப்போ அந்த அலைனஸ் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா வந்து அலைனஸில் வந்து எடுத்து மாட்டும் போது வந்து நிறைய அலைனஸ் வந்து எப்படின்னா 24 hours நம்ம பேஷண்ட் போட்டு தான் இருக்கணும். ஒன் அண்ட் ஒன்லி திங் வந்து என்னன்னா சாப்பிடும் போது பேஷண்ட் கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டு முடித்த உடனே பண்ணி மாட்டிடணும். அது மாதிரி நைட்டு தூங்கும் போது போடலாமான்னு கேட்குறீங்களா? நைட்டு தூங்கும் போதும் கட்டாயம் அலைனஸ் வந்து போட்டால் தான் 100% வந்து ரிசல்ட்ஸ் வரும். காலையில் ப்ரஷ் பண்ணும் போதும் அலைனஸோட சிஸ்டம் என்னென்னா காலையில் ப்ரஷ் பண்ணும் போதும் சாப்பிடும் போது மட்டும்தான் கழட்டணும். மற்றபடி நம்ம லிக்விட் டயட்லாம் சாப்பிடும்போது அலைனஸ் வந்து 100% வந்து ரிசல்ட் ஆகும். இதுதான். ஓகே, பற்கள் சார்ந்த கேள்விகள் இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க இன்னைக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது இணைப்புல காத்திருந்து உங்களோட சந்தேகங்கள் நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டூத் அலைன்மெண்ட், அதுவும் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய அலைன்மெண்ட் பத்தி கேள்விகள் கேட்கும் போது நீங்க சொல்லியிருந்தீங்க 1 வருட காலத்துல இவ்வளவு ஒரு 2 weeks ஒன்ஸ் கூட மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ 2 weeks ஒன்ஸ் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்ற போது பற்கள் 2 weeksக்குள்ள அந்த அளவுக்கு உள்ள போயிருக்குமா? கொஞ்சம் அலைன்மெண்ட்ல வேரியேஷன்ஸ் டக்குன்னு தெரியுமா அந்த அளவுக்கு? அப்படி இல்லைங்க. இப்போ ஒரு அலைனரோட வந்து ஒரு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2 weeks தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அலைனஸ் வந்து போட்டாலும் டைட்னஸ் இருக்காது. ஒரு பல்லு வந்து உள்ளே போகுதுன்னா எனி ஃபோர்ஸ் இருந்தால் தான் உள்ளே போகும். ஃபோர்ஸே நம்ம கொடுக்காம எப்படி பல்லு உழுவேன்? அந்த 2 weeksக்கு வந்து அந்த அலைனரோட ஸ்டேஜ் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் அலைனர் வந்து அந்த ஃபோர்ஸை கொடுக்கும். ஓகே ஃபைன். யாருக்கு ஜென்ரலாக இந்த அலைனர் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க? மேடம், ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து இப்போ முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைல்டு டு மாடரேட் கேசஸ் மட்டும்தான் நம்ம வந்து அலைனர் சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப சிவியர் கொஞ்சம் மோசமான கேசஸ் கூட அலைனர் சிஸ்டம்ஸில் வந்து நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்குது. அட் எனி ஏஜ் குரூப் வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண விரும்புகிறவங்க வந்து அந்த பிரேசஸ்க்கு வந்து கன்வென்ஷனல் பிரேசஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து அவங்க அலைனஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அலைனஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ஆனால் ஒரு சில கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்னால மட்டும்தான் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அலைனஸ் வில் நாட் டூ எவ்ரிதிங். அது வந்து பேஷண்ட்டை நம்ம நேரில் பார்த்து தான் அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே ஃபைன் சார். பற்கள் ஒரு மாதிரி ஏறுமாறாக இருக்குது, அதற்கான அலைனஸ் போடுறோம், அதெல்லாம் தாண்டி பல்லு கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது அப்படின்றது பல தாய்மார்கள் சொல்லக்கூடிய ஒரு குறையாக இருக்குது குழந்தைகளுக்கு. பெரியவங்களுக்கும் பல்லில் ஒரு வேறு மாதிரியான கலரேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வேறு காரணங்கள் இருந்தாலும் ஏன் இது மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கும் ஏற்படுது? அவங்களுக்கு ஜென்ரலாக பால் குடிக்கிறதுனாலயா, இல்லைனா ஒழுங்காக அவங்க ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாததுனாலயா? இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் சார்? இந்த டூத் ஸ்டெயின்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய கேட்டகரியில் பிரிச்சுக்கலாம் மேடம். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு தாய் வந்து கருவுட்டு இருக்காங்கன்னா அந்த தாய் வந்து இப்போ ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது. இந்த தாய் வந்து கருவில் இருக்கும்போது தாய் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் டெட்ராசைக்ளிங்கிற ஆன்டிபயோட்டிக் நம்ம சாப்பிடும் போது வந்து அது குழந்தையோட வந்து பற்களை வந்து பாதிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் ஆர் தேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேபிட்ஸ்னால் வந்து அதாவது ஸ்மோக்கிங்கு, இந்த பான்பராக் சூவிங்னால வந்து ஸ்டெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு குழந்தை வந்து வளரும் போது ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு சில பெல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளூரைட் வந்து வாட்டர் லெவலில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ளூரைட் வந்து எப்படின்னா அளவுக்கு மீறினாலும் ஃப்ளூரைட் வந்து கட்டாயம் மனுஷன் வாழ்க்கையில் தேவையான விஷயம். அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நெஞ்சு. அளவுக்கு மீறி அந்த ஃப்ளூரைடை வந்து இன்டேக் பண்ணும்போது அது வந்து ஃப்ளூரைட் ஸ்டெயின்ஸாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அது சில நேரத்தில் வந்து இன்டர்னல் டிசீஸ்னால் வந்து கூட வந்து அது பல்லுக்குள்ளே சில இன்டர்னல் ரிசாப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அது அவ்வளோ டீப்பாக இங்கே பேச வேணாம். அது இந்த காரணங்கள்னால வந்து ஸ்டெயின்ஸ் வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டெயின்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹேபிட்ஸ்னால வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் கிளீனிங், இந்த ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. அது மூலியமாகவே நம்ம பண்ணிவிட்டு ஒயிட்னிங் பண்ணி பாலிஷ் பண்ணிட்டாலே கொஞ்சம் சரியாயிடும். சில நேரத்தில் வந்து இந்த சின்ன வயசுலேருந்து வரக்கூடிய இந்த டெட்ராசைக்ளின் ஸ்டெயின்ஸு, இந்த நான் சொன்னேன் இந்த ஃப்ளூரைட்னால் வரக்கூடிய இந்த பல்லில் வரக்கூடிய ஸ்டெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து நார்மல் ப்ரொஃபஷனல் கிளீனிங்கில் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து வெனீர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த வெனீர்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து 2 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த வெனீர்ஸுங்கிற கான்செப்ட் வந்து இந்த பல்லோட பகுதியில் வந்து முன்னாடி பகுதியை மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த பகுதி மேலே வந்து லைட் க்யூர் காம்போசிட் ஃபில்லிங்ஸ் வந்து பண்ணலாம். அப்படி லைட் க்யூர் காம்போசிட் ஃபில்லிங் இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்கன்னா செராமிக் வெனீர்ஸ் கூட இருக்குது. அது அப்படியே அந்த பல்லோட என்ன பண்ணிடுவோம், சிமெண்டேஷன்ஸ் பண்ணியிருப்போம். பார்க்குறதுக்கு ஈஸ்தட்டிக்கலாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் தெரியாது. ஓகே ஃபைன். இன்னும் பல தகவல் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். அதுக்கு முன்னாடி இன்னொரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ
வணக்கம்மா, நான் பூந்தமல்லியிலிருந்து பேசுறேன். ஓகே ஐயா, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்விமா. உங்க வயசு? 60 ஆகுதுமா. ஓகே, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து கீழே வந்து டூத் ஸ்ட்ராங்கா இருக்குது, மேல எல்லாம் பழுதான் அழி எல்லாம் உங்களுக்கு 2-3 பழு தான் இருக்குது. ஓகே. அதுல வந்து இப்ப எனக்கு வந்து கன்னத்துல வந்து காலையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, கேன்சர் கட்டி வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஓகே. 6 months ஆகுது. இப்ப பல்லு கட்டலாமா இல்ல என்ன தள்ளி போகணுமா எனக்கு? ஓகே, அவருக்கு கீழே இருக்க பல்லுலாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, மேல இருக்க பல்லு தான் பல பற்கள் விழுந்துட்டு இருக்கு, 3 பல்லு தான் இருக்கு. கேன்சர் இப்பதான் அவருக்கான டியூமர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? இப்போ கேன்சர் இருந்தாலும் சரி மேடம், அதுக்கும் வந்து பல்லு கட்டுறதுக்கும் வந்து மெயினான இது கிடையாது. இப்போ வந்து பல்லு கட்டுறது வந்து ஒன்று ஃபிக்ஸடாக கட்டலாம், சில வந்து அவங்க பக்கத்தில் இருக்க மருத்துவரை வந்து அணுகி நம்ம வந்து பல்லு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து மற்ற உடலில் இருக்க நல்லா நம்ம கடித்து சாப்பிட முடியும். அப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து ரிமூவபிள் டென்ச்சராக கூட இப்போ நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பல்லு வந்து கட்ட முடியாது இல்லை இம்ப்ளான்ட் பண்ண முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபாலோயிங் ஆல் தி ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் பிளட்டு அதாவது டெஸ்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கிற நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து நம்ம வந்து நாங்களே நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்ட்ஸ்லாம் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். பண்ண முடியாதுன்னு இல்லை, ஆனால் ப்ராப்பர் ப்ரோட்டோகால் படி நம்ம பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமா நீங்க பற்கள் கட்டிக்கலாம். டாக்டர் அதற்கான ப்ரோட்டோகால்லாம் மெயின்டைன் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? பையன், குழந்தை 6 வயசு பையன். ஓகே. மேல் பல்லு பச்சையா இருக்குது, மேல் பக்கம். ஓகேம்மா. ஹலோ, அது பக்கத்துல இருந்த சொத்த பல்லு போயிடுச்சு. டாக்டர் பாக்கிறதுக்காக பேசி லைன்ல இருக்கிறோம். ஓகே, டாக்டர் லைன்ல தான்மா இருக்காரு, உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாரு. அது மேல் பல்லு சொத்தையா இருக்கு, பக்கத்துல இருக்க பல்லு லைன்ல இருக்காருங்களா? ஆமாம், டாக்டர் லைன்ல தான்மா இருக்காங்க, பேசலாம். உங்களுக்கான விளக்கம் தான் கொடுக்குறாரு. இப்போ 7 வயசுங்கிறது மேல் பல்லு 2 பல்லு மேல இருக்குது வந்து கலரா இருக்குதுங்க. அது பக்கத்துல இருக்கிற பல்லு போயிடுச்சு, சைடுல இருக்குது. அது வருமா எப்படி நான் கேட்கலாம் தாங்க சொன்னேன். ஓகே. இப்போ வந்து ஏஜ் ஆஃப் 7 மேடம். 7ங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்கால் வந்து என்னன்னா, இந்த பேஷண்ட் இஸ் அண்டர் மிக்சட் டென்டிஷன் பீரியட். அது ஒரே நேரத்தில் வந்து பால் பற்களும் இருக்கும், தாடையில் வந்து நிலைப்பற்களும் இருக்கும். இப்போ விழுந்த பற்கள் வந்து இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா வந்து பால் பற்கள் விழுந்திருக்கும், மேலே இருந்து நிலைப்பற்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கலாம். அது எக்ஸ்ரே மூலிமா நம்ம வந்து பார்த்து நம்ம கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, பல் சொத்தைனா வந்து ஒரு பல்லுலேருந்து இன்னொரு பல் வந்து பரவுமாங்கிறது இதுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். பல் சொத்தைங்கிறது பரவுற வியாதி ஃபஸ்ட்டு கிடையாது. அந்தந்த பல்லுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பல்லு பாதிக்கப்படுறது அந்தந்த பல்லுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே இந்த ப்ராப்ளம் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ இந்த பேஷண்ட் வந்து ஒன்றும் பயப்படுறது மாதிரி ஒன்றும் இல்லை, மிக்சட் டென்டிஷன் பீரியடில் இருக்காங்க. அதாவது ஒரே நேரத்தில் பால் பல்லும் இருக்கும், நிலைப்பற்களும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லு வந்து விழுகிறது, ஒரு பல்லு முளைக்கிறது, இந்த ப்ராசஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம நேரடி ஆய்வில் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. இது வரைக்கும் ரொம்பவே அத்தியாவசியமான கேள்விகள் நிறைய பற்களை பற்றி கேட்டு தெரிஞ்சாச்சு. இப்போ பற்களோட லக்ஸுரியை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா பல்லு பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக இப்படி நீங்கள் எலக்ட்ரிக் ப்ரஷஸ் வந்துட்ட மாதிரி வந்துட்டு பெண்ணிலேயே ஒயிட்னஸ் மாதிரி வந்துருச்சு. ஒயிட்னர் மாதிரி நம்ம போடும்போது பல்லு அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் பீரியடுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியும்னு சொல்கிறாங்க. அடிக்கடி இது மாதிரி பண்ணும்போது எனாமல் போய்டுன்றாங்க. சார் ட்ரூ சார்? அது உண்மையா? அப்படி ஒரு டெக்னிக் இருக்கா? இப்போ வந்து டீத் ஒயிட்னிங் நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். டீத் ஒயிட்னிங்கில் வந்து நம்ம பண்ணுறது வந்து அதில் மெயினான ஒரு காம்பனண்ட் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிற ஒரு காம்பனண்ட். அந்த டீத் ஒயிட்னிங் வந்து எனி மேனுஃபேக்சர்ஸ் வந்து பண்ணும்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த காம்பனண்ட் வந்து கட்டாயம் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் வந்து என்னென்னா எனாமலை வந்து லைட்டாக டேமேஜ் பண்ணும். இப்போ ஆஸ் பர் அட்வைஸ் வந்து என்னென்னா, டீத் ப்ரொஃபஷனல் கிளீனிங் வி கேன் டூ எவ்ரி 6 months. டீத் ஒயிட்னிங் பண்ணும்போது வந்து ஒரு அப்பப்போ கொஞ்சம் லிமிட்டடாக பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆமாம், கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவை. ஆமாம், இப்போ இப்போ நம்ம இந்த காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டூத் ஜுவல்லரிஸ்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ டூத்லேயே வந்து நம்ம வந்து கற்களை எப்படி இப்போ இப்போ மோதிரம் போடுறோம், மோதிரத்தில் வந்து இப்படி கற்கள் வந்து பதிக்கிறோம். அதே மாதிரி இப்போ டீத்லேயும் வந்து நம்ம இந்த ஷைனிங்கான கற்கள் எல்லாம் பதிச்சு அவங்க சிரிச்சாலே அப்படியே அங்கே வாயிலேருந்து அப்படியே மின்ற மாதிரிலாம் பண்ணிடுவோம்.
டூத் ஜுவல்லரி நீங்க சொல்லும் போதே தெரியுது, அப்படியே பளிச்சுன்னு ஆமா. அப்படியே ஜுவல்ஸ் மாதிரி மின்னக்கூடிய டைமண்ட் பற்கள். ஸ்டோன்ஸ் மாதிரி நாங்கள் டூத்லேயே வந்து பேஷண்ட் எங்கே விருப்பப்படுறாங்களோ அந்த இடத்துல வந்து இதில் அந்த டூத் ஜுவல்லரி நம்ம பண்ணுறதுனால சில பேர் என்ன அடுத்த கேள்வி டூத்தை வந்து ராவி சின்னதாக்கி அதுக்குள்ளே பல்லு பதிப்பாங்களோ அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஆர்டினரி நம்ம பிரேசஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி எந்த டூத் ஸ்ட்ரக்சரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி வித் ரெசின்ஸ் ஆஃப் வித் த ஹெல்ப் ஆஃப் த லைட் க்யூர் ரெசின்ஸ் அது டூத் ஜுவல்லரியை வந்து என்னது அது பல்லுக்கு மேலேயே அந்த பல்லுக்கு எந்த பாதிப்பும் எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். whenever the patient not willing-னா நாங்கள் எடுத்து விட்டுருவோம். ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலகட்டம் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம், ஒரு நாள் 2 நாளுக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல இப்போ இன்னொரு ட்ரெண்டும் ரீசெண்டாக நாங்கள் கேள்விப்படுறோம். முன்னொரு காலத்தில் பற்கள் அப்படியே வரிசையா அழகா இருக்கணும் அப்படின்றத தாண்டி 1-2 பல்லு மட்டும் நம்ம திருப்பி வச்சுக்கணும், அந்த சிங்கப்பல் மாதிரி திருப்பி வச்சுக்கணும், அதுவும் ஒரு ட்ரெண்டா வருதுன்னு சொல்றாங்க. இஸ் தட் இன்ஸ்டன்ட் திங் இல்லைன்னா அப்படி ஒரு விஷயம் ட்ரெண்ட் இருக்கா இல்லையா? பேஷண்டோட இண்டிவிஜுவல் தான் மேடம், இண்டிவிஜுவாலிட்டி, நத்திங் டு வரி. ஓகே ஃபைன். அது வச்சுட்டு சப்போஸ் பிடிக்கலன்னா அதை மாத்திக்க முடியுமா சார் பற்கள்? அது மாதிரி அது வந்து இப்போ வெனீர்ஸ் பண்ணோம்னா ஓரளவு வெனீர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது மேடம். அது பல்லுக்கு மேலே வந்து எப்படி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மேலே என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ வந்து நம்ம லேமினேட் பண்ணுறோம், அதேமாதிரி பல்லை வந்து லேமினேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ வெனீர்ஸுங்கிறப்ப ஆனால் வந்து ஒன்ஸ் வந்து வெனீர்ஸ் நம்ம பண்ணால் கூட அந்த டூ ஸ்ட்ரக்சரை வந்து லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து டூ ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் பண்ணாமல் கூட நம்ம வந்து என்னது ஆன்லேஸ் கூட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது டூத்துக்கு மேலே அப்படி நம்ம போட்டு விட்ருவோம். ஓகே ஃபைன். அது வந்து இந்த இப்போ நிறைய படத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ திடீர்னு வந்து ஒரு கதாநாயகன் வந்து ஒரு ஸ்டோரியில் வந்து நல்ல பல்லோடு வருவார், அதே கதாநாயகன் டபுள் ஆக்டில் வந்து இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா எத்து பல்லோடு வருவார். அதற்கெலாம் வந்து வெனீர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் வந்து ஒரு படத்துக்காக அவங்க பல்லை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து அவங்களுக்குலாம் ஆன்லேஸ் பண்ணிடுவோம். பல்லுக்கு மேலேயே ஒரு லேபில் கொடுத்து கரெக்டாக பண்ணி கரெக்டாக எத்துப்பல் மாதிரி வர்ற மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பல்லு மட்டும் இந்த இந்த சத்யராஜ் படத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு மட்டும் தங்கப்பல் மாதிரி வரும். அதெல்லாம் வந்து ஆன்லேஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். ஓகே ஃபைன் சார். இந்த ஒரு முக்கியமான கேள்வியை உங்ககிட்ட கேட்காம விட்டேன்னா கண்டிப்பாக பல தாய்மார்கள் கோவப்படுவாங்க. குழந்தைங்களோட பற்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஜென்ரலாக 2 times ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஓவர் ஹைஜீனில் அவங்க ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு பார்க்கறதுக்கு ஐயோ பல்லு பாவம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப சாஃப்டாக ப்ரஷ் பண்ணுவாங்க. எப்படி ப்ரஷ் பண்ணணும், குழந்தையோட டீத் நம்ம எப்படி பராமரிக்கணும் தாய்மார்கள், அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க சார். அப் டு 6 years வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்டோட சூப்பர்விஷன்லாம் வந்து குழந்தைங்க வந்து பல்லு விளக்கணும். இப்போ குழந்தை இப்போ வந்து பேசிக்காக வந்து எல்லாருமே வந்து பல்லு விளக்கும் போது வந்து செய்யக்கூடிய பெரிய மிஸ்டேக்ஸ் வந்துன்னா நம்ம ரொம்ப நேரம் பல்லு விளக்கம்னா வந்து பல்லு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்கிறது ரொம்ப நேரம் இருக்குது. ஆக்சுவலி ஃபார்முலா 2ன்னு ஒன்று இருக்குது. 2 வேளை ப்ரஷ் பண்ணணும், 2 நிமிஷத்துக்கு மேலே பல்லே விளக்கக்கூடாது. பல்லு விளக்கும் போது ஈரியும் சேர்ந்து மசாஜ் பண்ணி நம்ம பல்லு விளக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு பல்லு விளக்கும் போது வந்து பேஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த பேஸ்ட்லேயும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா வந்து ப்ரஷ்ஷு ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டை அவ்வளோ அப்ளை பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து பல்லு விளக்குறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்படிதான் சார் காட்டுறாங்க. பல்லு விளக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாணி சைஸ் உண்டான பேஸ்ட்டே வந்து போதுமானது. அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஆயில் புல்லிங்னு சொல்லுவாங்க. ஆயில் புல்லிங்னா வந்து இந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் வச்சு வெளியே ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வச்சு வெளியே துப்புறதுனால வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய தீர்வுகள் நான் பார்த்துருக்கேன். ஓகே ஆமாம் ஓகே ஃபைன் சார். ஆயில் புல்லிங்னு சொல்லுவாங்க. ஆயில் புல்லிங் பண்றது கரெக்ட். அதே போல வந்து 2 minutesக்கு மேல பிரஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபார்முலா 2 அவ்வளவுதான். ஓகே ஃபைன். ஃபார்முலா 2ன்னு இன்னொரு விஷயத்தையும் சார் இன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் பல்கள் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் எங்களுக்காக துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க. மிக நன்றி சார். தேங்க்ஸ் மேடம். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சி மூலிமா பற்களை எப்படி பராமரிக்கலாம், பற்கள் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகள்லேருந்து பெரிய குறைகள் வரைக்கும் எப்படி எளிதில் நிவர்த்தி பண்ணிக்கலான்றதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.